ஹாய் வணக்கம் எல்லா தமிழங்களுக்கு இனிய காலை வணக்கம். நான் என்னென்னு சொல்லிச்சுன்னா, நிறைய பேருக்கு பாவம் பார்க்குறது, ஆனால் என்னில் சரியாக எல்லாரும் இன்றைக்கு நான் போய் என்னுடைய யூடியூப்பை பார்க்கும்போது நான் உண்மையாக என்னுடைய யூடியூப் வாண்டி பயங்கர கஷ்டப்பட்டு இப்போ இங்கேண்டான இப்போ குளிர் இடங்கள் மற்றது இப்படி பிளேஸ்கள் பாருங்க, இந்த பிளேஸ் எல்லாம் சரியான ஹாட்டான இடம். இந்த பறவைக்கு எல்லாம் போகல, அது என்னடா கொத்தி போடும். நான் அப்படி இருந்தும் அதுக்குள்ளே போயிட்டு அந்த வீடியோ எல்லாம் எடுத்து சிட்டான ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். என்னுடைய யூடியூப்புக்கு பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். ஹார்ட் ஒர்க் பண்ணி என்னோடய சேனலை முன்னேற்றுவதற்காண்டி நான் இவ்வளோ இடங்களுக்கு நீங்கள் கேட்டு பாருங்கள். என் ஃப்ரெண்டோடு தான் போய் அவ்வளோ இடங்கள்லையும் சரியான ஹாட்டான இடங்களுக்கெல்லாம் போய் எடுப்பேன், வீடியோ எல்லாம் எடுப்பேன். இந்த லேக்குக்கு எல்லாம் போவேன். அந்த லேக்குக்கு எல்லாம் போகக்கூடாது, ஆனால் எல்லாம் போய் எடுப்பேன். என்னடா மக்கள் பார்க்கணுமென்றதுக்காண்டி. ஆனால் சில பேர் என்னுடைய வீடியோவை பார்த்து போட்டு அது என்ன செய்யணும்னு சொன்னால், அந்த சப்ஸ்கிரைபர் மேலே அல்லது அந்த வியூ அதுகளெல்லாம் அப்படி வந்து கொண்டிருக்கும்போது என்ன அந்த நான் இன்றைய தான் என்ன செக் பண்ணி பார்த்தேன். இந்த சேனலுக்கு கீழே அந்த பேட் கொமன் எல்லாம் போட்டு வச்சுக்கிறேன்னு சொன்னால், இன்னும் என்ன பே பண்ணுறதில்ல. அது என்ன யூடியூப்பு நாங்கள் காசு பே பண்ணுறதோ அல்லது எதுக்குன்னு நாங்கள் இப்போ ஒன்றுக்கும் பே பண்ணுறதில்ல. நான் அதை தாங்களாதான் வியூ வெறியினம், தாங்களாதான் போயினோம், தாங்களாதான் சப்ஸ்கிரைபர் மாய வெறியினம். எங்கண்ட ஒரு நல்ல குணத்துக்கோ இல்லை நாங்கள் பேசுகிற பேச்சுக்கோ அல்லது ஒரு வீடியோக்களை நான் காட்டும் போதும் அந்த வீடியோக்களை பார்த்து தான் சப்ஸ்கிரைபர் வெறியினம். ஆனால் சில பேர் இதுக்குள்ள உள்ளுட்டு என்ன செய்யணும்னு சொன்னால், அந்த சேனலை பார்த்துட்டு தாங்களாம் இந்த சேனலுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்களா அப்படி இப்படின்னு சொல்லி இதில் எல்லாம் சரியாக கமெண்ட் பண்ணிக்கினேன். ஆனால் பாருங்க எப்படி இதுகளுக்கு மூளைண்டு பாருங்க, அடுத்த வீக்கிட்ட எப்படி அந்த காசுகளை கொள்ளையடிக்கலாம்னு யோசனையை பார்த்தீங்களா? இதுக்கெல்லாம் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் நான் தெரியுமா? அந்த சேனல் நான் கொண்டு வர்றதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டேன். நான் பயங்கர கஷ்டப்பட்டு தான் நான் இந்த சேனலை கொண்டு வந்தேன். நான் ஏன்னா அவ்வளவு எல்லாம் பார்ப்பேன், காப்பிரைட் இருக்கோண்டு பார்ப்பேன், எல்லாம் பார்ப்பேன், எல்லாம் ஒன்று பார்த்து தான் நான் போடுவேன். அதோடு நான் இந்த வீடியோக்கள் நான் கஷ்டப்பட்டு எடுக்கிறேன். இந்த இடங்களுக்கெல்லாம் நான் போய் பயங்கர கஷ்டப்பட்டு தான் அந்த வீடியோ எடுக்கிறேன். ஆனால் நாங்கள் கஷ்டப்பட்டு நாங்கள் செய்கிறோம், நாங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு இந்த சேனலை வளர்க்கணும்னு நான் உள்ளுக்க போய் இதெல்லாம் செய்கிறேன். ஆனால் என்னென்றால் சிலாக்கள் சும்மா இருந்து என்ன செய்யணும்னு சொன்னால், எங்களோட சேனலை பார்த்து போட்டு ஆனால் சேனல் இந்த க்ரோவ் ஆகி கொண்டு தான் போகுது. இப்போ ஏதோ நான் போடுற வீடியோக்களை எங்களோட மக்கள் பார்த்து அதில் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டே இருக்குது. அதானபடியாக அது போய்கொண்டிருக்குது. அதை பார்த்துட்டு தாங்கள் செய்தது தாங்கள் ஜாப் செய்யணும். நாங்கள் இதுக்கு என்ன ஜாப் செய்கிறது? இதுக்கு ஒரு ஜாப்பும் செய்ய தேவையில்லை. இது அது தாங்களாயே மக்கள் கொடுங்கள், தாங்களாயே மக்கள் போகுங்கள், தாங்களாக மக்கள் வருங்கள், எங்களோட வீடியோக்களை ரசித்தால் வருங்கள், போகுங்கள் அப்படின்னு செய்யுங்க. மற்றது நான் அந்த யூடியூப்புக்காண்டி எவ்வளவு காசு செலவழிச்சேன் நான் சொல்லுங்க. முதல் ஒரு யூடியூப் அது நான் அசானிக்கு என்னென்றால், அசானி பாவம் அவள் இந்த மிளக பிள்ளை. அப்போ அவள் நாங்கள் கூடுதலாக சொல்லி கொண்டிருந்தேன். நான் என்னென்றால் அந்த பிள்ளைக்கு அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய சொல்லி கொண்டிருந்தேன் மட்டும். அப்போ என்ன கூப்பிட்றேன்னு சொல்லி போட்டு அந்த சேனலை நிப்பாடி போட்டுனா அதுவும் சுத்தம் கஷ்டப்பட்டு பயங்கர கஷ்டப்பட்டேன். நான் எனக்கு தெரியலை இது காப்பிரைட்டாக வருமென்று நான் அப்படி நினைக்கல. நான் நினச்சது அந்த பிள்ளை நாங்கள் ஒவ்வொரு பேரும் கொடுக்குற ஒவ்வொரு இப்போ நான் ஒரு கதை சொல்லுவேன், அந்த பிள்ளையை பற்றி ஒன்றை சொல்லுவேன் தானே. அப்போ சொல்ல போனால் ஒரு மக்களுக்கு போய் சேரணுமன்றதுக்காண்டி அசானிக்கு போய் சேரணுமன்றது தானே நான் அப்படி செய்தேன்னா. நான் அதை நிப்பாடி போட்டேன்னா ஓகேன்ட்டு நான் விட்டுட்டேன். ஆனால் இந்த சேனல் நான் சுற்றியாக கஷ்டப்பட்டேன். பயங்கர கஷ்டம் இந்த சேனல் நான் எடுக்கிறது. இங்கே ஆனால் இந்த யூடியூப் நாங்கள் செய்யும்போது இவ்வளோ கஷ்டப்படணும்னு சொல்லுங்க, இவ்வளோ ஹார்ட் ஒர்க் செய்யணும்னு சொல்லுங்க. அந்த யூடியூப் செய்கிறதுக்கு நாங்கள் இவ்வளோத்துக்குள்ள அந்த வீடியோக்களை போட்டு மக்களை பார்க்க வைக்கிறேன்னு சொல்லுங்க. அவை ஒரு நிமிஷத்தில் பேட் கமெண்ட் எழுதி போட்டு போயினோம்.